வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உங்களால் அப்ளிகேஷன் என் டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவும் முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த சேனலில் அப்லோட் ஆகிற எல்லா வீடியோவும் ஃபைனல் இயர் படித்து இல்லைன்னா தேர்ட் இயரோ இல்லை எந்த இயரில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு எல்லா வீடியோவும் அதை இது பண்ணி தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் பார்க்குறது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு எங்கே படிச்சுட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க்கை கொடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்பஸ் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற எலக்ட்ரிக்கல் டிசைனுக்கான இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது அனௌன்ஸ் பண்ணது 6th November 2025. இது ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப்பு. பெங்களூர் லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஜாப் ஐடி JR10369638. ஸோ இது ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்பஸ் கம்பெனி பற்றி நான் பெருசாக இன்ட்ரொடக்ஷன் ஒன்று கொடுக்க வேண்டியதில்லை. பெரிய கம்பெனி ஏரோஸ்பேஸில். ஸோ ஏர்பஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் வந்து பெங்களூர் லொக்கேஷனில் இருக்காங்க. இவங்க வந்து நீங்கள் எங்கே ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களோட ஏரோஸ்பேஸ் அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங் அண்டு சிஸ்டம் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. அங்கே இருக்கிற அவங்களுடைய நியூ இனோவேஷன்ஸு அதே மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்றது 6 months இன்டர்ன்ஷிப்பாக இருக்க போகுது. January 2026 அப்போது ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டாக என்ன டேட் அப்படின்றத சொல்லலை. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மெயின் ஏரியா எதில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா சிமுலேஷன் மாடல் யூஸிங் மேட்லேப் அண்டு சிமுலிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிசைனிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்லேயும் அதே மாதிரி கிரியேட்டிங், ஆட்டோமேட்டிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் டெஸ்ட் கேசஸ் டு வெரிஃபை சிஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி அனலைசிங் டெஸ்ட் ரிசல்ட், டீபக்கிங் இஷ்யூஸ் அண்டு டாக்குமெண்டிங் ஃபைண்டிங்ஸ். நீங்கள் கண்டுபிடிச்சதை டாக்குமெண்ட் பண்ணணும், டீபக்கிங் இஷ்யூஸை கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி உங்களோட டியூட்டரை யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஆப்ஜெக்டிவ் உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து அவங்க டெவலப் பண்ணி தருவாங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற டெக்னிக்கல் டீம், எக்ஸ்பர்ட் டீம்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணி சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அதே மாதிரி டெக்னிக்கல் சேலஞ்சஸையும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, அவங்களும் கற்றுக் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டெஸ்டிங் ஆன் ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம், அதில் வர கிரிட்டிக்கல் டெஸ்டிங்கில் வர அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது. அதே மாதிரி சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் இருக்கிற அந்த லூப் HIL பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதே நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து கிராஜுவேட் அதாவது யூஜியோ இல்லை பிஜியோ படிச்சுட்ருக்கிற எலக்ட்ரிக்கல் இல்லைனா பவர் இல்லை ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் ரைட் ஸ்டூடெண்ட். அவங்க தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஏதாவது எலக்ட்ரிக்கல் பவர் ஏரோஸ்பேஸ்க்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதை தவிர வந்து நீங்கள் மேட்லேப் அண்டு சிமுலிங்கில் நல்ல ஃபெமிலாரிட்டி உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து தியரட்டிக்கல் நாலேஜ், பேசிக் தியரட்டிக்கல் நாலேஜ், கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ், கண்ட்ரோல் அண்ட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம் கற்றுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான அந்த ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில் நல்லா இருக்கணும். அதே மாதிரி புது புது விஷயங்களை கற்றுக்கிற அந்த வில்லிங்னஸ் இருக்கணும். செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிற அந்த வில்லிங்னஸும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷு வந்து அது ரிட்டனோ இல்லை ஸ்பீக்கிங்கோ அதாவது ஃப்ளூயட் இன் இங்கிலீஷ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற அந்த எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணால் போதும், நேராக அப்ளிகேஷன் பேஜ்க்கே போயிடும். ஸோ அங்கே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் வீடியோ தான் அடுத்ததும் வரப்போகுது. ஸோ தேங்க்யூ.